ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயந்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 பேக் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதில் எப்படி என்னெல்லாம் இதில் இருக்குங்கிறத ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒன்று சீக்காய்க்கான பேக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக்கான ஐட்டம்னு எல்லாத்தையும் நான் தனித்தனியாக காய வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கில் மொத்தம் நான் 26 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்குறேன். இலைகள் மூலிகை செடிகளை நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய இயற்கை மூலிகை செடிகள் எல்லாமே நான் சேகரித்து வச்சுட்டு அதையெல்லாம் கழுவி காய வச்சு பயன்படுத்திகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கையால் எடுத்து போட்டு காமிக்கிறேன். நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறதே எனக்கு ஒன்றுமே தெரியல. ஃபோன் ஃபுல்லாக பிளாக்காகவே இருக்குது. ஏதோ ஒரு வழியாக வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் ரோஜா இதழ்கள் காமிச்சிருப்பேன். அது 2 பேக்குக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது அடுத்து நான் தட்டில் வச்சுருக்கிறது பீட்ரூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், திரவியப்பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ, அப்புறம் வெந்தயம், வெட்டி வேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்போக அரிசி, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு, இது மகிழம்பூ, இப்போ நான் ஒரு சிலதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், கடுக்காய், இன்னொன்று பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா, இதுதான் காஞ்ச நெல்லிக்காய். இது பார்த்துருப்பீங்க நீங்கள். இது கோரைக்கிழங்கு. ஓவரால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஃபேஸ் பேக்கான ஐட்டம் தான் இதெல்லாம். இதை நான் ஒரு 7 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் அரைக்க கொடுத்துட போகிறேன். இது பார்த்திங்கன்னா சந்தனக்கட்டை. நான் கடையில் 100 கிராம் சந்தனக்கட்டை 500 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 100 கிராம் பவுடரே விற்கிது. ஆனால் 200 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னா அதில் கலப்படம் பண்ணி தான் விற்பாங்க. நீங்களே பாருங்கள். 100 கிராம் 500 ரூபான்னா நம்ம பவுட்ரு பண்ணி அதை பேக் பண்ணி நம்ம விற்கும்போது அது 500 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம விற்க முடியும். ஸோ ஒரிஜினல் மட்டும்தான் 500 ரூபாய்க்கு மேலே தான் விற்பாங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா 200 300 ரூபாய்க்கு விற்கிறது எல்லாமே கலப்படம் பண்ணி தான் விற்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா பார்த்து வாங்குங்க, ஏமாறாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்காய்க்கான பேக் நான் தனியாக காய போட்டுட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணியும் கழுவிட்டு நான் கொஞ்சம் நேரம் நான் வெயிலில் வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழமும் ஆரஞ்சு தோலும் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு தோல் ஃபேஸ் பேக்காக எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சை பழம் 2த்துக்குமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சீக்காய் காய வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு, வெந்தயம், ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் காஞ்ச நெல்லிக்காய், இது கருஞ்சீரகம், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை இருக்குது, அதுக்கப்புறம் வெட்டி வேர். அவ்வளோதான். இது வரைக்கும் நான் எல்லாமே நான் இவ்வளோ தான் நான் மாடியில் காய வச்சுருக்கிறேன். மீதியெல்லாம் நான் இலைகளும் பூக்கள் எல்லாம் நான் கீழேயே நிழல்லே வீட்டிலே காய வச்சுருப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்காய்க்கான பேக் அதில் மருதாணி இலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன்.
இது வந்து எல்லாமே எங்கள் தோட்டத்திலே வந்து நல்லா கழுவி தான் இருந்துச்சு. தோட்டத்தில் நாங்கள் தண்ணி அடிக்கும் போதே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணி தான் எடுத்துட்டோம். ஸோ இது வந்து கழுவுறதுக்கு வேலை இல்லை. ஸோ நீங்கள் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் அதை வந்து க்ளீன் பண்ணி கவரில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவும் அதுவும் வீட்டு தோட்டத்திலே உள்ளது தான் நான் பறித்து எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கொய்யா இலை, கருவேப்பிலை, வேப்பிலை இந்த மாதிரி இலைகள் எல்லாமே வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் நிழல்லே காய வச்சுருக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. நான் ஷார்ட்டாக வந்து சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே நான் காய வச்சது எல்லாமே வந்து நான் தனித்தனியாக வந்து நான் ட்ரம்மில் போட்டு எடுத்து வைக்கிறேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுதான் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போட்டுட்ருப்பேன். எல்லாமே நல்லா காஞ்ச பிறகு இதில் போட்டிருக்கேன். ஒரு சில ஐட்டம் மட்டும் 2-3 ஐட்டம் வந்து துளசி இலை வந்து எங்களுக்கு நிறைய கிடைக்கல. ஸோ துளசி பவுடரு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சீயக்காய் பவுடரும் ஃபேஸ் பேக் பவுடரும் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவிலே கீழேயும் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கும் வந்து எல்லாருமே போட்டுக்கலாம். இது வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப ட்ரை ஆகுதுன்னா கொஞ்சோண்டு தயிரும் வந்து ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். ரோஸ் வாட்டர் போட்டுக்கலாம், ரோஸ் வாட்டர் கூட வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிரும் ரோஸ் வாட்டரும் தேனும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் வெறும் தயிர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு லெமன் ஜூஸ் கூட அதில் ஊற்றிக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம். இந்த 4 ஐட்டம் வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட்டு தெரியும். நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் உள்ள பிம்பிள்ஸு, பிக்மெண்டேஷன், ஆக்னேஜ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு பிம்பிள்ஸும் வராது. நாங்கள் வந்து அப்படி வர்ற நேரம் வந்துருச்சுன்னா நாங்கள் இந்த பேக் போட்டோன்னா அடுத்த நாள் பிம்பிள்ஸே காணாமல் போயிடும். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீயக்காய் யூஸ் பண்ணும்போது சீயக்காயில் வந்து கஞ்சி தண்ணி சாதம் வடித்த கஞ்சி தண்ணியில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கோல்டு வராது, சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நைட்டே வந்து கஞ்சி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம். அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து எப்படின்னு பார்த்துக்கிட்டு குளிங்க. ஆனால் இது எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் இது யூஸ் பண்ணிவிட்டு கூட எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல. ஓகே, இந்த வீடியோவை இதோடு நான் முடிக்கிறேன். நான் அடுத்து வந்து பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சீயக்காய் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.